விவோ மொபைல் சீக்ரெட் கோடுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடியே நம்ம சேனல்லேயே நிறைய போட்டிருப்பேன். இந்த வீடியோவில் விவோ மொபைலோட சீக்ரெட் கோடு இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மொபைல் வாங்கின உடனே எல்லா டிவைஸஸும் கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக. எல்லா ஃபங்க்ஷன்ஸும் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, கேமரா கரெக்டாக ஒர்க் ஆகுதா, வைப்ரேட்டர் கரெக்டாக ஒர்க் ஆகுதா, டச்சு கரெக்டாக ஒர்க் ஆகுதா, டிஸ்பிளே கரெக்டாக ஒர்க் ஆகுதா. ஸோ நான் உள்ளே போய்ட்டு சொல்கிறேன், அப்போ தான் இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியும். நீங்கள் விவோ மொபைல் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதெல்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ், யூஸ்ஃபுல் வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுறேங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுறேங்க. ஓகே, டயல் பேட் ஓப்பன் பண்ணிங்க உங்கள் ஃபோனில். *55 ஓகேங்களா? நம்பரை நல்லா பார்த்துங்க. *55 ஓகேங்களா? 8 கொடுத்துட்றேன். இப்போ ஆட்டோமேட்டிக்காக டெஸ்டிங் மோடு போய்டும் பாருங்கள். ஓகேங்களா? ஃபேக்ட்ரி டெஸ்ட்டுன்னு வந்துருச்சிங்களா? இதில் இன்ஜினியரிங் டெஸ்ட், குவாலிஃபை, வெரிஃபிகேஷன் டெஸ்ட், குறி, ஐஎம்ஐ நம்பர், ரீசெட் ஃபேக்ட்ரி செட்டிங்ஸ். ஸோ ஃபேக்ட்ரி செட்டிங்ஸ் வந்து நீங்கள் இங்கே வந்து பண்ணிக்கலாம். சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் இது எல்லாமே வருது. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் டெஸ்ட்டு தான். இது நான் ஆல்ரெடி பார்த்து வச்சுருந்தேன் வீடியோக்காக, அதனால் பார்த்திங்கன்னா எல்லாமே டிக்கு போட்டிருக்கு. இது எல்லாமே உங்களுக்கு டிக்கு போட்டிருக்காது, நீங்கள் தான் ஃபஸ்ட்டு பண்ணுற சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா B2B வைப்ரேட் டெஸ்ட்டு, B2B ஃபால்ட் டெஸ்ட்டு, மோட்டர் டெஸ்ட்டு, ஃப்ரண்ட் கேமரா, பேக் கேமரா, இப்படி உள்ள அடுத்தடுத்த ஸ்டெப்ஸில் பாருங்கள் எல்லாமே காட்டும் உங்களுக்கு. ஃபோட்டோ சென்சிங் டெஸ்ட்டு, கிராவிட்டி சென்சார் டெஸ்ட்டு, ப்ராக்சிமிட்டி, எலக்ட்ரானிக், இப்படி எல்லாமே. இது எதுக்குடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் மொபைலில் இருக்கிற காம்பனன்ட்ஸ், டிவைசஸ் இல்லை சென்சார்ஸ் எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுதா. இது வந்து யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, புது மொபைல் வாங்குறீங்களே அவங்களுக்கு கண்டிப்பாக இது இம்பார்ட்டன்ட் சொல்லலாம். புது மொபைல் வாங்கினோடனே எல்லாம் நம்ம மொபைலில் கரெக்டாக இருக்குதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஏன்னா இப்போ எல்லாமே ஆன்லைன் தான் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் ஆன்லைனில் வாங்கினாலும் சரி, ஆஃப்லைனில் வாங்கினாலும் சரி, இந்த கோடு கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த கோடு தெரிஞ்சோடனே ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். மொபைலை வாங்கினோடனே ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். ஏன்னா ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வாரண்டி கிளைம் பண்ணலாம், உடனே ப்ராடக்ட்டை ரிட்டர்ன் பண்ணலாம், ரீப்ளேஸ் பண்ணலாம். இந்த காரணத்துக்காக கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுங்க. நீங்கள் ஒரு விவோ மொபைல் வாங்க போகிறீங்கன்னா இது தெரிஞ்சு வச்சிங்க விஷயம்னு சொல்லலாம். ஸோ உள்ளே போய்ட்டு இங்கே எல்லாமே ஒவ்வொன்றா செக் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஒவ்வொன்றா செக் பண்ணுங்கள். எல்லாமே செக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஏதாச்சும் ஒன்று போவோம். மோட்டார் டெஸ்ட்டே போகலாமா? மோட்டார் டெஸ்ட்டு போன உடனே நம்ம வைப்ரேட்டர் வந்து வைப்ரேட் ஆகுது. ஸோ நம்மளுக்கு வந்து கரெக்டாக தான் இருக்குது. அப்போ வந்து நார்மல், டிட் த டெஸ்ட் ஒர்க் நார்மலி? ஆமாம், நார்மல் தான், நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, நார்மலாக கொடுத்த உடனே டிக்குன்னு வந்துடுது. ஸோ இது ஒரு ப்ரூஃப்னு சொல்லலாம். ஏதாச்சும் ஒர்க் ஆகலாம், நம்ம தாராளமாக இந்த டெஸ்ட் எடுத்து அவங்க வரவங்கிட்ட காமிக்கலாம். ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி இது பண்ணாலும் சரி, இல்லை வாரண்டி கிளைம் பண்ண சொல்லி சரி, இங்கே பாருங்கள் இதுலேயே நம்ம ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு, கேமரா ஒர்க் ஆகலனாலும் சரி, இல்லை வைப்ரேட்டர் ஒர்க் ஆகலாம் சரி, ஏதாச்சும் எந்த சென்சார் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி அவங்ககிட்ட சொல்லி இதேமாதிரி. ஸோ அந்த சமயத்தில் நம்மளுக்கு ரீப்ளேஸ் பண்ணுறதாலும் சரி, இல்லை வாரண்டி கிளைம் பண்ண சரி ஈஸியாக இருக்கும். மொபைல் டெஸ்ட்லேயே பண்ண சொல்லி இதேமாதிரி ஃபெயிலியர் ஆகிடும் பட்சத்தில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ரெக்கார்டிங் டெஸ்ட்டு இது எல்லாமே ஒவ்வொரு டெஸ்ட்டுமே நீங்கள் உங்கள் மொபைலில் கண்டிப்பாக பார்த்து செக் பண்ண வேண்டிய விஷயம் இது. நீங்கள் ஒரு விவோ மொபைல் யூஸராக இருந்தால் இந்த சீக்ரெட் கோட் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுங்க. நீங்கள் புது மொபைல் வாங்கினாலும் சரி, ஆல்ரெடி உங்கள் மொபைலில் இருக்கிற ஆல்ரெடி நீங்கள் வாங்கி வச்சுருந்த மொபைலும் சரி, செக் பண்ணி யூஸ் பண்ணிங்க. எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.